ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ரோஸ் நர்சரியிலேருந்து பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க டிஸ்பேச் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பிளான்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்க பிளான்ஸு. பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராகவே வந்திருக்கு. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நீட்டாகவே நமக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், மதர் பிளான்ட்டும் நான் கூட ஜெடிகா ரோஸுங்கிற ஒரு ரோஸ் வெரைட்டியுமே ஆர்டர் போட்டிருந்தேன். நமக்கு ரெண்டுமே நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய பிளான்ட்ஸுன்னு பாருங்கள். மதர் பிளான்ட்லாம் கிட்டத்தட்ட இது 1 இயருக்கு மேலே நம்ம அது செடின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு அந்த சைஸ் தான் இருக்குது. பச்சை மல்லி, இருவாச்சி மல்லின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மல்லிப்பூ தான் இது. வந்து ஜெடிகா ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ளூமிங் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுவுமே நமக்கு கிட்டத்தட்ட 4 to 5 பிரான்ச்சஸில் இருந்துச்சு. இந்த மல்லிகைப்பூ செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மதர் பிளான்ட்ஸ்னு சொல்லி நமக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க வெரைட்டி. நல்லா பிக் சைஸாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலேயே இருக்கும். வாங்க இப்போ எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா 6 inch பாட்டில் தான் நட போகிறேன். ஏன்னா நம்ம பெரிய பாட்டில் எடுத்தது ரோஸை பொறுத்த வரைக்கும் நட வேண்டாம். இதை நம்ம நட்டு செமி ஷேடில் வைக்கணும். ரோஸ் செடியை மட்டும். மல்லி செடியெலாம் நல்லா வெயில் தாங்கும். நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பாட்டம் லேயரில் நம்ம கார்டனிங் வேஸ்ட்டும் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு பாதி அளவுக்கு மண் கலவை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து மேலே நம்ம லைட்டாக வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு நாம் கொடுத்துருக்க பிளான்ட் உங்களுக்கு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அந்த சாயில் வந்து ரெட் சாயிலோ இல்லை கொக்கோ பிட்டோ இருந்தால் நீங்கள் அப்படியே வைக்கலாம். அதுவும் ட்ரை ஆகாமல் இருக்கணும். நமக்கு நல்லா காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் ஊற விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நடலாம். நம்ம ஆல்ரெடி மீஷோவில் எப்படி பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோமோ அது அந்த மெத்தடில் நீங்கள் நடலாம். நமக்கு பார்த்துட்டிங்கன்னா பிளான்ஸ் நல்லா சேஃபாக நெக்ஸ்ட் டேவே ரிசீவ் ஆனதும் சாயில் நமக்கு ரெட் சாயில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதனால் நான் அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டேன். நமக்கு பிளான்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஏன்னா இது எனக்கு டியூஸ்டேவே ரிசீவ் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பிளான்ஸை பார்த்துட்டு எப்படி வளருதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம செடி எந்த செடி வச்சாலும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ரோஸ் பிளான்ஸை மட்டும் நீங்கள் செமி சைடில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடி வச்ச உடனே தண்ணி விட்டுறணும். நம்ம நல்லா தாராளமாக விட்டுட்டு பழைய பூக்கள் இலை எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டா நமக்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ளேயே நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஷூட்ஸ் புதுசாக இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மல்லி செடிக்கு நல்லா பெரிய டப்பா ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்துட்டிங்கன்னா தட்டை மக்க வச்சது அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பொடுசாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மண் ஆட் பண்ணிவிட்டு வேப்ப புண்ணாக்கும் வெர்மி கம்போஸ்ட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம நடுறதுனால நமக்கு கொஞ்சம் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அடியில் போகிற நம்ம கார்டனிங் வேஸ்ட்டும் நல்லா மக்க ஹெல்ப் பண்ணும். இது தான் பாருங்கள் எவ்வளோ வேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்த செடி தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடின்னு சொல்லிட்டு. இது டப்பு நல்லா பெரிய அன்னக்கூடை தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அன்னக்கூடையில் வைக்கக்குள்ளே நமக்கு பெஸ்ட்டாக வளரும். வாங்கக்குள்ளேயே பெரிய செடியாக வாங்கினால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பாட்டு எடுத்திருக்கோம். மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 கைப்பிடி அளவு நான் வெர்மி கம்போஸ்ட் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி கொடுக்கக்குள்ளே கொஞ்சம் க்ரோத்தும் நல்லா இருக்கும். எப்சம் சால்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக மண் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். செடியோட மூட்டு வரைக்கும், அதாவது வேர் தெரிகிற வரைக்கும் நம்ம மண் போட்டுக்கணும். ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு தண்ணி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முதல் தண்ணி நல்லா இதாக இருக்கணும். ஈவினிங் டைமில் நீங்கள் நடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மல்லி செடியெலாம் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 5 days ஆகிடுச்சு. நல்லா நமக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நமக்கு சின்னதாக இந்த மொட்டும் நல்லா ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.